ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். நல்ல சூடான இட்லி தோசைக்கு இந்த மெத்தட்ல பொட்டுக்கடலை சட்னி செய்து கொடுங்க. கண்டிப்பா 2 இட்லி சாப்பிட்றவங்க 2 சேர்த்து 4 இட்லியை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப கடாய் அடுப்புல வச்சுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பருப்புகளை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது. லைட்டா வறுபட்டா போதும். இப்ப இது கூட 4 பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு லைட்டா புளிப்பும் காரமும் இருக்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நல்லா வதக்கிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இதை உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எண்ணெயிலே இந்த பொட்டுக்கடலைகள் நல்லா வறுபடணுங்க. அதுவரை வறுத்துக்கணும். இப்ப பாருங்க, லைட்டா கலர் மாதிரி வருதுல்ல. இந்த பக்குவத்துல அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வானல் ஹீட்லயே நல்லா இதை 2-3 முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது போல கலந்து கொடுத்துட்டு இது ஆறின பிறகு ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல இந்த வறுத்த எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தாம ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அரைச்சுக்கணும். அப்பதான் இந்த பருப்புகள் நல்லா அரைப்படும். இப்ப இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப ரொம்ப பேஸ்ட் போல அரைக்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த சட்னி இது போல கொரகொரப்பா இருக்கணுங்க. அப்பதான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கரண்டியால இது போல நல்லா கலந்து கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுல பொட்டுக்கடலை கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதால இந்த சட்னி நல்லா திக்காகும். அதனால தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்காக கடாயில எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. இது பொரிந்த பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பிறகு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த கருவேப்பிலை இலைகள் கலர் மாறாம அப்படியே இருக்கும். இப்ப இந்த தாளிப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அருமையான டேஸ்ட்ல பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தொட்டு சாப்பிடக்கூடாது. இந்த சட்னியை நல்லா இது போல நல்லா ஊத்தி இந்த இட்லியை போட்டு நல்லா டிப் பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் நல்லா அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு போல வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.